யோவேல் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் 4 மட்டும் வசனம். பச்சை புலி விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சைக்கிளி தின்றது, பச்சைக்கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. சரி, இதில் பார்க்குறோம். எடுத்துச்சிங்களா? அந்த பாட்டிக்கு எடுத்துக்கணும். யோவேல் இதில் பார்த்தீங்கன்னா பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சைக்கிளி தின்றது, பச்சைக்கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. இப்போ இதில் பார்த்தோம்னா இப்போ கடன் இல்லாதவங்க யாராவது இருக்கீங்களா? நான் கடனே வாங்குறதில்ல, அந்த லோனு இந்த லோனு அப்படி எதுவுமே வாங்காமல் ஆண்டவருடைய கிருபையால் வர்ற சம்பளத்திலேயே நாங்கள் சாப்பிட்டு இருக்கோம் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? இல்லை. என்ன இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதான் கவர்மெண்ட் அதாவது பிசாசானவன் தந்திரமாக கிரியை செய்து எல்லாரையும் என்ன பண்ணிடணும், கடனில் அடிமைப்படுத்தணும்னு அவன் முடிவு பண்ணி கவர்மெண்ட்டில் இருந்தே என்ன பண்ணாங்க, கடன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? என்ன மகளிர் சுய உதவி குழு சொல்லி வச்சு அதில் கடன் கொடுக்காங்க. அப்படி எல்லா விதத்துலேயும் கடனை கொடுத்து நம்மளை என்ன பண்ணிட்டான் பிசாசு, அந்த கடனுக்கு அடிமைப்படுத்திட்டான். அதுக்காக தான் இந்த வசனமே வருது பாருங்கள். பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது. இதில் பார்க்குறோம், நம்ம ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு நமக்கு வருமானம் ஒரு 10,000 ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்க. 10,000 ரூபா வருதுன்னா இந்த பச்சைக்கிளி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பச்சை புழு என்னன்னு பார்த்தீங்கன்னா லோனு. இப்போ லோனு போடுவாங்க, அந்த லோனு இந்த லோனுன்னு இல்லையா? காருக்கு லோன் போடுவாங்க, வீட்டுக்கு லோன் போடுவாங்க, அப்படி எல்லா லோன் போடுவாங்க. அங்கேருந்து கவர்மெண்ட் நம்ம ஏதோ எந்த ஸ்தாபனத்தில் இருக்கோமோ அங்கேருந்து நம்ம சம்பளம் வாங்கும்போது அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அதுக்குரியதை பிடிச்சிட்டு நமக்கு போட்டு விடுவாங்க இல்லையா? அதான் சொல்கிறது, பச்சை புழு விட்டதை அந்த லோனில் பிடிச்சிட்டு மீதி விட்டதை எது திங்கிதான் பாருங்கள், வெட்டுக்கிளி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட்டில் என்ன பண்ணுறோம், அதை இதையும் வாங்கி நம்ம வச்சுக்கிறோம். கொஞ்சம் பணம் வரும், அங்கே பிடிச்சது போக மீதி வரும். அதை என்ன பண்ணணும், இவனுக்கு இன்ஸ்டால்மெண்ட்டுக்காரன் கரெக்டாக வந்து நின்றுவான் இல்லையா? சம்பளம் எப்படி வருதுன்னு பார்த்து அதே நேரத்துக்கு வந்து நின்றுவான். அவனுக்கு என்ன பண்ணணும், அவனுக்கு கொடுக்க வேண்டிய பைசாவை கொடுக்கணும் பாருங்கள். அப்போ அந்த வெட்டுக்கிளி விட்டதை மீதி வருது இல்லையா? மீதி தொகை என்ன ஆகுதான், பச்சைக்கிளி என்ன பண்ணிச்சான், தின்றுச்சான். பச்சைக்கிளி என்ன அப்படின்னா சீட்டு போடுவாங்க. 10,000 சீட்டு, 1,00,000 சீட்டு, 2,00,000 சீட்டுன்னு போடுவாங்க. அதை என்ன பண்ணுவாங்க, மிச்ச பைசா கொண்டு அந்த சீட்டுக்கு பைசா போட்டுருவாங்க இல்லையா? அப்புறம் அது தின்னது போக எது திங்கிதான், முசுக்கொட்டை பூச்சி திங்கிதான். அதுதான் என்னது, மளிகை ஜாமான கடன், அக்கம் பக்கத்தில் வாங்குகிற கடன், மொத்தத்தில் வாங்குகிற 10 ரூபாய் என்ன ஆயிடுது, பிச்சு போயிடுது. ஆனால் அதில் நமக்கு மீதி என்ன இருக்காது, ஒன்றுமே இருக்காது. அதுதான் கடன் வாங்கினா இந்த பச்சைக்கிளி, வெட்டுக்கிளி, லோனு, இன்ஸ்டால்மெண்ட்டு, சீட்டு, கடன் இதெல்லாம் போக பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஒன்றுமே இருக்காது. மீண்டும் என்ன ஆயிரும், ஒரு 10 நாளைக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போகும். பழையபடியும் என்ன பண்ணு, கடன் வாங்க, அக்கம் பக்கம் எல்லாம் கடனை வாங்கி நம்ம என்ன பண்ணுறோம், கடனிலேயே இருக்கிறோம். அதான் இந்த கடனை என்ன பண்ணக்கூடாதுன்னா வாங்கவே கூடாது. தேவ பிள்ளைங்க எந்த கடன் சும்மா கொடுத்தா கூட என்ன பண்ணக்கூடாது, கடன் மட்டும் வாங்கவே கூடாது. அப்போ இப்படி அந்த இதுக்குள்ள எல்லாம் நம்மளை சிக்க வச்சு நம்மளை அடிமைப்படுத்தி வைக்கணும்னு சொல்லி பிசாசு என்ன பண்ணுறான், அவனுடைய திட்டங்கள் இருக்குது. இது ஜெயிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2வது அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. பாருங்கள், இதை சொல்லப்பட்டிருக்குது. என்ன பண்ணணும், அந்த கடன் பிரச்சனைகள், இந்த எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நம்ம மீளணும் அப்படின்னு சொன்னால் நம்ம தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை கிழிச்சுன்னா என்ன பண்ணணும், மனம் விட்டு அவருடைய சமூகத்தில் அழுது நம்ம ஜெபிக்கும் பொழுது அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், இரக்கம் உள்ளவர். நம்ம அழுது ஜெபிச்சு நம்ம இருதயத்தை, அதை அண்ணால் பார்க்குறோம், அவர் இருதயத்தை என்ன பண்ணால் ஊற்றிட்டான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த மாதிரி நம்முடைய இருதயத்தை தேவனுடைய சமூகத்தில் வந்து என்ன பண்ணணுமா, ஊற்றணும். எப்போ ஊற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15வது வசனம் வாசிங்க.
பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள். அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த உபவாச நாட்களில் தேவனோடு கூட வந்து என்ன பண்ணணும், அழுது ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த கடன் பிரச்சனையிலேருந்து என்ன பண்ணணும், நான் வெளியே வரணும், இந்த கடனே என்ன பண்ணக்கூடாது, வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் உபவாச நாளை நியமித்து அங்கே வந்து அழுது நம்முடைய இருதயத்தை ஊற்றும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவாராம், மனஸ்தாபப்பட்டு, அதான் 13 வாசிக்கிறோம், அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனா இருக்கிறார். அப்போ அவர் தீங்குக்கு, இந்த தீமையான காரியம் நமக்கு வந்ததுக்கு அவர் என்ன பண்ணுறாராம், மனஸ்தாபப்படுகிறார். அப்போ அந்த மனஸ்தாபப்படுகிற தேவனிடத்தில் நம்ம அழுது இதை ஊற்றணும். ஆண்டவரே இனி நான் கடன் வாங்கக்கூடாது. தேவ பிள்ளைகள் யாருமே என்ன பண்ணக்கூடாதுன்னா கடன் வாங்கவே கூடாது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் ஒருத்தங்கிட்ட சும்மா சாதாரணமாக ஒருத்தங்களுக்கு ஒரு 10 ரூபா ஒரு 100 ரூபா கொடுத்துட்டீங்கன்னு வைங்க, அவங்க தரலைன்னா உங்கள் இருதயத்துக்குள்ளே எப்படி இருக்கும், என்ன நினைப்பீங்க, இந்த அம்மா அன்றைக்கி 100 ரூபா வாங்கிட்டு போச்சு, இன்னும் பாரு அது பேச்சே எடுக்க மாட்டேங்குது, கொடுக்கவே மாட்டேங்குது. மனசு சொல்லலைன்னாலும் மனசுக்குள்ளே என்ன பண்ணோம், அந்த இது இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு கொடுத்தமே இன்னும் தரலையே அப்படின்னு சொல்லி மனசு இருக்கும். அதே போல் தான் நம்ம ஒருத்தங்கிட்ட கடனுக்கு வாங்கிட்டோம்னா அந்த கடன் வாங்கினவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க கடன் வாங்கலாங்களே இன்னும் தரலையே அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஆண்டவருடைய எக்கால சத்தம் கேட்டு ஆண்டவருடைய வருகை வரும்பொழுது நம்ம பரிசுத்தமாக இருக்கிறோம், எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கிறோம். ஆண்டவருடைய எக்கால சத்தம் கேட்டு நம்ம எடுத்துக்கொள்ளப்படும் போது அப்போ நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு இப்படி வானத்துக்கு போயிட்டு இருக்கும்போது இந்த அம்மா கடன் கொடுத்தாங்க இல்லையா, அவங்க நினைப்பாங்களா, ஐயோ இந்த அம்மாவை காணமே, எல்லாம் காணாமல் போயிடுவாங்க. அப்போ ஐயோ எனக்கு இவ்வளோ பைசா தரணுமே, இந்த அம்மா போயிட்டே காணமே, எங்கேயோ போயிடுச்சே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா என்ன பண்ணுமா, வியாகுலப்படுமா மனசில். அப்படி வியாகுலப்படும் பொழுது நம்மளால் அங்கே போக முடியாது. தேவனோடு கூட அந்த வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் என்ன முடியாதான், பூரணமாக அங்கே போய் சேர முடியாதான். இந்த அம்மாவுடைய அந்த கண்ணீர் வந்து நம்மளை என்ன பண்ணிடுமா, கீழே இழுத்துட்டு வந்துடுமா. அப்போ கடன் வாங்கினா நம்ம என்ன பண்ண முடியாது, பரலோகம் போகவே முடியாது. அதனால தான் தேவ பிள்ளைகள் கடன் வாங்கவே கூடாது. அவங்க வந்து சும்மா வச்சுக்கோங்க, நீங்கள் உங்களுக்கு கிடைச்சப்ப நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொன்னால் கூட என்ன பண்ணக்கூடாது, வாங்கக்கூடாது. அவசரத்துக்கு முடியாத பட்சத்துக்கு நம்ம தெரிஞ்சவங்ககிட்ட என்ன பண்ணலாம், வாங்கலாம். அதுவும் வாங்கக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி நீங்கள் ஜெபம் பண்ணாலே போதும், ஆண்டவருடைய தேவைகளை என்ன பண்ணுவார், சந்திப்பார். கர்த்தருடைய கிருபையினால் நாங்கள் ரட்சிக்கப்பட்டு 2019 இல்லை 15-16 நினைக்கேன். அப்போ எங்கள் வீட்டில் ரட்சிக்கப்பட்டதிலிருந்து கர்த்தருடைய கிருபையினால் இன்ன வரைக்கும் கர்த்தர் எங்களை என்ன பண்ணல, கடன் வாங்க விடவே இல்லை. சாப்பாட்டுக்கு இல்லைனாலும் அப்படியே ஓட்டிடுவோமே ஒழிய யார்கிட்டே 5 பைசா என்ன பண்ணுறதில்ல, ஆண்டவருடைய கிருபையினால் கடன் வாங்கிறதே இல்லை. அப்போ அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தை நமக்கு என்ன பண்ண ஆண்டவர் தரணும். ஏன்னா ஒரு சின்ன பிரச்சனை வந்தோடனே யார்கிட்ட போனால் காசு தருவாங்க அப்படிங்கிற எண்ணம் தான் நமக்கு போகுமே ஒழிய நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து இசப்பா எனக்கு இந்த தேவை இருக்குது தாங்க இசப்பா அப்படி நீங்கள் கேட்டு பாருங்களாம், அவங்களாவே கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. நீ தரலைனாலும் பரவாயில்ல, இந்தா வச்சுக்க, உங்கள் பிரச்சனையை தீர்த்துக்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் யாரையாவது கொண்டு ஏவி என்ன பண்ணுவார், கொண்டு வந்து தருவார். அப்போ நம்ம இந்த நாளில் கடன் வாங்கவே கூடாது. கடன் வாங்கினா தேவ பிள்ளைகள் பரலோகம் போகவே என்ன பண்ண முடியாது. அதை மனசில் வச்சுக்கோங்க. பரலோகம் போகணுன்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா கடன் வாங்காமல் இருக்கணும். அதுக்கு தேவனுடைய கிருபையை கேளுங்க. அந்த சுய உதவிக்குழு, அந்த குழு, இந்த குழு எதுலேயும் என்ன பண்ணாதீங்க, சேராதீங்க. அதெல்லாம் நம்மளை கொண்டு வந்து மாட்டி விடக்கூடிய ஒரு சூழ்நிலை. நாங்கள் மெட்ராஸில் இருக்கும் பொழுது அப்போ எங்கள் வீட்டில் ரசிக்கப்படலை. நான் மட்டும் பெந்தேகோஸ்தே சர்ச்சுக்கெல்லாம் போவேன், அவங்களுக்கு தெரியாமல் போவேன். அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு லோனு இப்படி தான், சரி ஒரு லோன் கொடுக்காங்களே வாங்கி, பிள்ளைங்க அப்போ ஸ்கூல் படிக்காங்க, அவங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காக வாங்கி என்ன பண்ணேன், 2-3 ட்ரிப்பு வாங்கி, ஒரு ட்ரிப் வாங்கிட்டு 3 ட்ரிப்பு 4 ட்ரிப்பு கட்டியாச்சு. வாரம் கட்டணும் குழு. அப்போ அப்படி கட்டிகிட்டு இருக்கும்போது எனக்கு அப்படி சர்ச்சுக்கு போகும்போது ஆண்டவர் பேசுகிறார், இந்த சுய உதவி குழு, அந்த மகளிர் குழு அது இதுன்னு சொல்லி வைப்பாங்க, நீங்கள் அதை என்ன பண்ணாதீங்க, வாங்காதீங்க. பிசாசு உங்களை தந்திரமாக அதை என்ன பண்ணுறான், கடனுங்கிற ஒரு இதுக்குள்ளே உங்களை அடிமைப்படுத்துறதுக்கு வைக்கிறான்னு சொல்லி அவங்க ஆண்டவர் பேசுகிறார். அப்படியே பேசினோடனே என்னுடைய இருதயத்தில் ஐயோ நம்ம வாங்கினோமே, அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசுக்குள்ளே ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு. சரின்ட்டு என்ன பண்ணாங்க, அந்த மாதம் சம்பளம் வாங்கிட்டு வந்த உடனே நான் ஒரு ஸ்கூலில் வேலை பார்த்தேன். அப்போ அந்த கூட படிக்கிற அந்த ஸ்கூலில் இருக்கிற டீச்சர் தான் அந்த குழுவெல்லாம் நடத்துகிறாங்க.
அப்போ ஆண்டவர் பேசணுன்னே நான் உடனே என்ன பண்ணேன், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே அவங்க சம்பளம் வாங்கிட்டு வந்தோடனே நாங்கள் சாப்பிட்றோமோ இல்லையோ அந்த குழுக்குரிய பணத்தை என்ன பண்ணுறேன் கொடுத்து நான் முடிச்சிடுவேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு வந்துட்டேன். வந்து சம்பளம் வாங்கிட்டு வந்தோம் நேரம் கூட அந்த டீச்சர்கிட்ட கொடுத்துட்டேன். இந்தாங்க எனக்கு வேண்டாம், என்னுடைய எவ்வளவு நான் கட்டியிருக்கிறோம் எவ்வளவு தரணும் எல்லாம் பார்த்து கணக்கு பார்த்து என்ன பண்ணிடுங்க இதை எனக்கு க்ளோஸ் பண்ணி விட்ருங்க அப்படின்னு. அப்போ அந்த டீச்சரை விடவே மாட்டேங்கிறாங்க. இல்லை நான் உனக்கு இன்னும் அதிகமாக வாங்கி தரேன், உன் பிள்ளைங்களை படிக்கணும், ஏதாவது அதை வாங்கலாம் இதை வாங்கலாம் அப்படின்னு ரொம்ப ஆசை காட்டுறாங்க. அப்போ நான் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. வேண்டாம், எனக்கு இது வேண்டாம்னா வேண்டாம், எனக்கு ஆண்டவர் ஏசப்பா எங்களோட பேசிட்டாங்க, இது எனக்கு வேண்டாம் முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு. அதே போல் சரின்னு அந்த அம்மா முடிக்க மாட்டேன்ட்டு எப்படியோ முடித்து கையில் கொடுத்துட்டாங்க. என் கூட இருக்கிற மற்ற டீச்சர்ஸ்ன்னு சொல்கிறேன், எனக்கு ஏசப்பா பேசியிருக்காங்க, இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், அதனால தான் ஆண்டவர் எங்கூட பேசியிருக்காங்க, அதனால் என்ன பண்ணிடுங்க நீங்கள் வேண்டாம் க்ளோஸ் பண்ணி விட்ருங்க அப்படின்னு டீச்சருக்கு சொல்கிறேன். அவங்க என்ன பண்ணாங்க, சரின்னாங்க. அந்த டீச்சர்கிட்ட போய் கேட்டோடனே அந்த டீச்சர் சீக்கிரம் தான் கொடுக்க மாட்டேங்க, அதனால் கொடுக்க மாட்டேங்கிட்டு உடனே சரி போட்டு மாதம் கொஞ்சம் கட்டிட்டு போவோம் அப்படின்னு விட்டுட்டாங்க. ஆனால் எனக்கு என்ன பண்ணாங்க, எல்லாம் க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. அந்த அம்மா முடித்து ஒரு மாதம் 2 மாதம் கூட ஆகலை. அந்த டீச்சர் என்ன பண்ணிட்டு அவ்வளோத்தையும் சுருட்டிட்டு ஓடிட்டு. அப்போ பாருங்கள், ஆண்டவர் எச்சரிப்பு கொடுக்கும்போது அதை நம்ம அதுக்கு கீழ்ப்படிந்ததுனால ஆண்டவர் என்ன பண்ணார், அதிலிருந்து நம்மளை பாதுகாத்தார். அதுக்கப்புறம் அந்த டீச்சர் ஆனால் சொந்த வீடு தான், அந்த வீட்டுக்கு போய் நடந்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த அம்மா வரவே வராது, என்னைக்காவது வரும் வந்துட்டு ஓடிடுமா. அப்படியே இருந்து கடைசி வரைக்கும் நான் இருக்கிற வரைக்கும் அவங்க அந்த பைசாவை என்ன பண்ணலை, திருப்பி வாங்கவே இல்லை. அதாவது அதிகமான பைசா கொடுத்துட்டாங்க. இவ்வளோ தாரேன் அவ்வளோ தாரேன் அப்படின்னு சொல்லி வாங்கி சேர்த்து வச்சிருச்சு. ஆனால் இவங்க காசு தான் நிறையா என்ன ஆயிடுச்சுன்னா போயிட்டு, அதனால் அந்த டீச்சர் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அப்போ ஆண்டவர் எச்சரிப்பு கொடுக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும், அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதன்படி நம்ம நடந்தோம்னா கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார்னா சிக்கலில் மாட்டாமல் எல்லா பிரச்சனைகள்லேருந்து கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார், பாதுகாப்பார். அப்போ இந்த கடன் பிரச்சனையிலேருந்து நம்ம என்ன பண்ணணும்னா வெளியே வரணும். அதில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, மாட்டிக்கவே கூடாது. அதே பாருங்கள், யோவேல் 2:23 வாசிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து கலைகூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாறியை கொடுத்து உங்களுக்கு முன்மாறியையும் பின்மாறியும் ஏற்கனவே வர்ஷிக்கப்படுவார். அவருடைய உபவாச நாளை நியமித்து அவருடைய வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுறாராம், முன்மாறி பின்மாறியாக நம்மளை என்ன பண்ணுறாராம், வர்ஷிக்க பண்ணுவாராம். அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். 25 வாசிங்க. திரும்ப அழிப்பேன். அப்போ இந்த கடன் பிரச்சனையெல்லாம் யார் கொண்டு வரா, அது சொல்கிறார் பாருங்க, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனைகளாகிய வெட்டுக்கிளி பச்சைக்கிளி இதெல்லாம் தேவன் தான் என்ன பண்ணுறாரு, அனுமதிக்கிறார். அப்போ இந்த தேவன் அனுமதிக்கிறார் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருக்கிறோம், உபவாசம் இருந்து நம்ம ஜெபிக்கிறது இல்லை, அப்படி ஏதாவது ஒரு காரியம் இருக்கும், இருந்தால் தான் தேவன் இதை அனுமதிக்கிறார். அப்போ அந்த அனுமதித்த அந்த சேனைகளை எல்லாம் நம்ம உபவாசித்து ஜெபித்து அவர் நம்முடைய இருதயத்தை அவருடைய சமூகத்தில் ஊற்றும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுறாராம், நமக்கு இழந்த பட்சித்த அந்த கிளிகளை வெட்டுக்கிளி பச்சைக்கிளி இதெல்லாம் பட்சித்த வருஷங்களை உங்களுக்கு என்ன பண்ணுவாராம், திரும்ப அழிப்பார். அப்போ எப்போ அது திரும்ப நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குறார் அப்படின்னு சொன்னால் அவருடைய சமூகத்தில் உபவாச நாளை நியமித்து நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணணும், ஊற்றணும். ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட சிக்கலில் என்ன பண்ணக்கூடாது, மாட்டக்கூடாது, நான் பரலோகத்துக்கு வரணும், பரலோக பிள்ளையாக என்ன பண்ணணும், மாறணும். அப்போ இந்த சிக்கல்லேருந்து என்னை என்ன பண்ணுங்க விடுவீங்கன்னு சொல்லி நம்ம இருதயத்தை ஊற்றி செபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுறாராம், அந்த இப்போ எல்லாம் பட்சித்த திரும்ப நமக்கு என்ன பண்ணுறாரு, அழிப்பார். அது மாத்திரம் இல்லை, என் ஜனங்கள் ஒருபோதும் அவரை நம்பி இருக்கிறதுனால அவருடைய ஜனங்களை கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரா, ஒருபோதும் வெட்கப்படுத்த விடவே மாட்டார். கீழே உள்ள வசனங்கள்லாம் அப்படிதான் வருது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், உபவாசனால் இப்போ நான் சபையில் உபவாச நாள் நியமிக்கப்பட்டிருக்குது இல்லையா, அந்த நாட்களை என்ன பண்ணணும்னா பயன்படுத்தி கொள்ளணும் இல்லையா. அந்த நாள் நமக்கு ஆண்டவர் கொடுத்த நாள் உபவாசம், அதாவது சபைகளில் என்ன பண்ணணும், உபவாச நாளை நியமிக்கணும்னு சொல்லப்பட்டதுனால என்ன பண்ணுறாங்க, மாதத்தில் ஒரு நாள் உபவாச நாள் வைக்கிறாங்க. அந்த நாளில் வந்து ஏனோ தானன்னு வராதிங்க, வீட்லேயே நல்லா ஜெபம் பண்ணிட்டு வாங்க. ஆண்டவரே இன்னைக்கு போகிறேன், இந்த நாளில் இருந்து அடுத்த மாதம் சனிக்கிழமை அந்த உபவாச நாள் வர்றதுக்குள்ளாக எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க. நான் என்ன பண்ணுறேன், தேவனுக்கு சாட்சியானாலுமே ஒரு வசனம் உண்டு பாருங்க.
26 வாசிங்க. அதுலேயே 2:26. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைத்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். பாருங்க, நீங்கள் இந்த ஜனங்கள் வெட்கப்பட்டு போகல. அப்போ இதில் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு, என்ன சம்பூர்ணனாலே பூர்ணமாக நமக்கு என்னென்ன விருப்பமோ எல்லாம் சாப்பிட்டு கர்த்தர் என்ன பண்ணுறாங்க, நம்மளை சம்பூர்ணமாய் சாப்பிட வைத்து திருப்தி அடைய வச்சு அப்படி நடத்துகிற அந்த நடக்கையை நம்ம என்ன பண்ணணுமா, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணுமா இல்லையா? அதுதான் சொல்கிறது, உங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை துதிங்கள் இல்லையா, துதிப்பீர்கள். அப்போ அது அவர் செய்த நன்மையை, இந்த மாதம் நான் உபவாசத்தோடு வராண்டவரை என் கடன் பிரச்சனை தீரணும், எல்லாம் முடிஞ்சு நான் என்ன பண்ண சாட்சியாக நிற்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு வைராக்கியத்தோடு அதாவது என்ன சொல்கிறது, வாஞ்சியோட எனக்கு செய்யுங்க, நான் சாட்சியாக எங்களை நிறுத்துங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்லி வாங்க. அடுத்த மாதம் கர்த்தர் எல்லா கடனையும் அடைச்சி உங்களை கொண்டு வந்து என்ன பண்ணுவார், சாட்சியாக நிறுத்துவார். நீங்கள் என்ன பண்ணணும்னா அவர் நாமத்தை என்ன பண்ணுங்கள், தேவ சமூகத்தில் நின்று சாட்சியாக சொல்லி பாருங்கள். நீங்களும் கர்த்தருக்குள்ளே வர்றதுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். இந்த சாட்சி வேணால் மற்றவர்களையும் உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு சாட்சியாக காணப்படும். கர்த்தர் அந்த நம்முடைய வார்த்தையை கேட்டு அதன்படியே உங்களை என்ன பண்ணுவாராம், ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அப்படியே யோவேல் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம், 4 மட்டும் வசனம். பச்சை புலி விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சைக்கிளி தின்றது, பச்சைக்கிளி விட்டதை முசுக்கட்டி பூச்சி தின்றது. சரி, இதில் பார்க்குறோம், எடுத்துச்சிங்களா? அந்த பாட்டிக்கு எடுத்துக்கிட்டு யோவேல் இதில் பார்த்தீங்கன்னா, பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சைக்கிளி தின்றது, பச்சைக்கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. இப்போ இதில் பார்த்தோம்னா, இப்போ கடன் இல்லாதவங்க யாராவது இருக்கீங்களா? நான் கடனே வாங்குறதில்ல, அந்த லோனு இந்த லோனு அப்படி எதுவுமே வாங்காமல் ஆண்டவருடைய கிருபையால் வர்ற சம்பளத்திலேயே நாங்கள் சாப்பிட்டு இருக்கோம் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? இல்லை. என்ன இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதான் கவர்மெண்ட் அதாவது பிசாசானவன் தந்திரமாக கிரியை செய்து எல்லாரையும் என்ன பண்ணிடணும், கடனில் அடிமைப்படுத்தணும்னு அவன் முடிவு பண்ணி கவர்மெண்ட்டில் இருந்தே என்ன பண்ணாங்க, கடன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? என்ன மகளிர் சுய உதவி குழு சொல்லி வச்சு அதில் ஒரு கடன் கொடுக்காங்க. அப்படி எல்லா விதத்துலேயும் கடனை கொடுத்து நம்மளை என்ன பண்ணிட்டான் பிசாசு, அந்த கடனுக்கு அடிமைப்படுத்திட்டான். அதுக்காக தான் இந்த வசனமே வருது பாருங்கள். பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது. இதில் பார்க்குறோம், நம்ம ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு நமக்கு வருமானம் ஒரு 10,000 ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்க. 10,000 ரூபா வருதுன்னா இந்த பச்சைக்கிளி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பச்சை புழு என்னன்னு பார்த்தீங்கன்னா லோனு. இப்போ லோனு போடுவாங்க, அந்த லோனு இந்த லோனுன்னு இல்லையா? காருக்கு லோன் போடுவாங்க, வீட்டுக்கு லோன் போடுவாங்க, அப்படி எல்லா லோன் போடுவாங்க. அங்கேருந்து கவர்மெண்ட் நம்ம ஏதோ எந்த ஸ்தாபனத்தில் இருக்கணும், அங்கேருந்து நம்ம சம்பளம் வாங்கும்போது அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அதுக்குரியதை பிடிச்சிட்டு நமக்கு போட்டு விடுவாங்க இல்லையா? அதான் சொல்கிறது, பச்சை புழு விட்டதை அந்த லோனில் பிடிச்சிட்டு மீதி விட்டதை எது திங்கிதான் பாருங்கள், வெட்டுக்கிளி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட்டில் என்ன பண்ணுறோம், அதை இதையும் வாங்கி நம்ம வச்சுக்கிறோம். கொஞ்சம் பணம் வரும், அங்கே பிடிச்சது போக மீதி வரும். அதை என்ன பண்ணணும், இவனுக்கு இன்ஸ்டால்மெண்ட்டுக்காரன் கரெக்டாக வந்து நின்றுவான் இல்லையா? சம்பளம் எப்படி வருதுன்னு பார்த்து அதே நேரத்துக்கு வந்து நின்றுவான். அவனுக்கு என்ன பண்ணணும், அவனுக்கு கொடுக்க வேண்டிய பைசாவை கொடுக்கணும் பாருங்கள். அப்போ அந்த வெட்டுக்கிளி விட்டதை மீதி வருது இல்லையா? மீதி தொகை என்ன ஆகுதான், பச்சைக்கிளி என்ன பண்ணிச்சான், தின்றுச்சான். பச்சைக்கிளி என்ன அப்படின்னா சீட்டு போடுவாங்க. 10,000 சீட்டு, 1 லட்சம் சீட்டு, 2 லட்சம் சீட்டுன்னு போடுவாங்க. அதை என்ன பண்ணுவாங்க, மிச்ச பைசா கொண்டு அந்த சீட்டுக்கு பைசா போட்டுருவாங்க இல்லையா? அப்புறம் அது தின்னது போக எது திங்கிதான், முசுக்கொட்டை பூச்சி திங்கிதான். அதுதான் என்னது, மளிகை ஜாமான கடன், அக்கம் பக்கத்தில் வாங்குகிற கடன்.